ஹாய் ஃபிஷ் லவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நமக்கு வந்த ஸ்டாக்கில் இருந்த ஃபிஷ் டீட்டெயிலெலாம் பார்த்தீங்க. இப்போ அந்த ஸ்டாக்லாம் பிரித்து டேங்க்கில் விடுற வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இல்லைனா வழக்கமாக வாங்கி கடை போட்டுறேன். ஹாய் மக்களே, நிறைய ப்ளூ கலர் மீன் பார்த்தீங்கன்னா கனிமாயிருக்கான ஆஃபர் வந்துருக்கு. ஆஃபருக்காக மீன் வந்துருக்கு. பேசுகிறேன் எனக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுங்க, ஒரு மாதிரி இருக்கு. நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதான் இருக்கு, அதே தான். இதில் ஒரு மீன் செத்து போயிடுச்சுப்பா. சூப்பர். நீங்கள் கீழே விட அதுக்கு திரும்ப பிடிச்சிருக்கா? ஏய் இன்னும் மரியா சாரா சாருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அதிலே விடுங்க. இன்னைக்கு வந்து நீங்களா ஏதோ சத்தமாக பேசினாரு, அதுக்குள்ளே வேறு சவுண்ட் வந்துடுச்சு. இது சார்க்கிட்ட ஒரு பெரிய தொல்லை. எப்போ பார்த்தா நெட்டில் போய் மாட்டிக்கும். பல பேர் வீட்டில் இதுதான் புல்ல. உண்மையாலுங்க ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம்லாம் வாங்க. இந்த கோல்டு ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ் அது இதுன்னு வாங்கி நிறைய வாங்கி விடுவாங்க. மீன் செத்து போச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியாக என்ன வேறு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வலை வாங்குற செலவு தான் அதிகம். கடைசியாக வேறு வழியே இல்லாமல் ஷார்க் வாங்கிட்டு போவாங்க. அது சாகவே மாட்டேன்னு 5-6 வருஷம் இருந்துடும். கப்பி ஸ்மெல் ஏன் கப்பி? ஓகே, குவாலிட்டி கொடுக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபீமேலா? நெக்ஸ்ட் என்னது? என்னது கலர் கலராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆமாப்பா, க்ரீன் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர், பர்பிள், ப்ளூ. அதில் ஒரு மீன் செத்துருச்சுப்பா. இல்லை, உயிரோட தான் இருக்குது. இதுவும் அதே தானா? 4 பாக்கெட். 4 பாக்கெட்டா? அப்படியே செத்து போன மாதிரி இருக்குது. தொட்டோன்னு அப்படியே வருது மேலே. கையிடுங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்ன மாதிரி? உங்களை மாதிரியா? அதே ஃபிஷ் தான், இதுவும் ஒரு பேக்கெட்டில் வந்துருக்கு. மொத்தம் 4 பேக்கெட் வந்துச்சாங்க. 4 பேக்கெட்டா? நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ்ஷு? அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது டைகர் அஸ்டர். இது பிளாக் டைகர், இது அல்பினோ டைகர். அதான் நானும் யோசிச்சேன். என்ன ஃபிஷ்ஷு? இது வந்து ரெயின்போ ஷார்க்கு. நீங்கள் நினைக்கிற ரெயின்போ கிடையாது, இது ரெயின்போ ஷார்க்கு தான். நீங்கள் நினைக்கிற ஷார்க்கு இல்லை. காமெடியா? நீங்கள் நினைக்கிற ஷார்க்கு இல்லை, ஷார்க்கு தான். ரெயின்போ ஷார்க்கு. அது ரெயின்போ தானே. இது பிளாக் ரெயின்போ ஷார்க். அதுலேயே பிளாக்கு ஒயிட்டு, அல்பினோ பிளாக். அது பண்ணுறது இதில் அல்பினோ பிளாக் 2 இருக்குது. எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? பேசுறது கொஞ்சம் தான் கேட்குறேன். அதான் பேசுகிறதே கேட்க மாட்டேங்க. என்ன பண்ணுறது? நல்லா இருக்கு. அப்படியே சொல்லிடுறேன். கேமரா என்னன்னு சரியில்லையா? நல்லா ஃபோனாக வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். நான் மூச்சுக்கிறேன். கஷ்டத்தில் கொண்டு ஏன் மூஞ்சி எப்படி வச்சுருக்கீங்க? மூஞ்சி எப்படி தானே? நான் இதை போய் சொல்கிறேன். அடிச்சுக்காதீங்கப்பா. அது வந்து கவிதை நாய் பார்த்துக்குண்ணா. நாய் போய் குழந்தைங்களுக்கு பிடிக்க மீன் கோல்டன் ஃபிஷ். திரும்ப சொல்லுங்கள், ஒன்றுமே கேட்கல. குழந்தைங்களுக்குலாம் அந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். இன்க்ளூடிங் எல்லாருக்கும் கோல்டன் ஃபிஷ். போகலாம்.
ரொம்ப நாள் கழிச்சா? இந்த மீன் ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வருது. இல்லையா? ஆமாம். இது பேர் என்ன? இது பேர் என்ன? கேரி டோரஸ். ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஏன்னா அந்த மீன் அது விட்டுறலாம். இல்லை விட்டுறலாம். இங்கே கீழே போடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் மூஸ். கோல்டு ஊசியாக பிளாக்காக இருக்கும். கண்ணு மட்டும் வெளியே வரும். கண்ணு மட்டும் வெளியே வருமா? கண்ணு மட்டும் கொஞ்சம் நார்மல் கோல்டோட அந்த கோல்டன் கொஞ்சம் வெளியே இருக்கும். ஓகே. இந்த மீன் பேர் என்னது? ஸ்டாண்டா? அது என்ன இருக்கு? இறந்து போச்சா? தண்ணி லீக் ஆனதுனால இறந்து போச்சா? வாய்க்குள்ள போயிடுச்சு. தண்ணி தான் போச்சு, மீன் இல்லை. சொல்லிக்கலாம் தேவதைனே சொல்லிக்கலாம். காமெடி பண்ணுறேன்ற பேரில் மொக்க போட்டுருக்கீங்க 2 பேரும். கோல்டை பிடிக்காதான்னு சொன்னி சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் நாங்கள் அமைக்க நேரம் தெரியாது. டிஆர்எஸ்லாம் இல்லை பார்த்தா குறும்படம் போடலாமா? சிம்பிள் விட்டீங்களா? அதில் ஒரு ஃபிஷ் இருக்கா? ரப்பர் பேண்டா? ரப்பர் பேண்ட். இது என்னதுங்க? கோல்டு ஃபிஷ்ஷா? பிக் சைஸ் கோல்ட் ஃபிஷ். இங்கே இருக்கு. சிம்பு பிரிக்கிறேன். ஆக்சுவலாக அது பேர் சிம்பே கிடையாது. நான் நெட்டில் போட்டு பார்த்தேன். ரம்ப்பு சிம்பிள் தான் சிம்பு. இன்னைக்குள்ள பிரிச்சுருவீங்களா? வீடியோ எடுக்கலாம். எப்போ வேலையை பார்த்து வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் 3 லாஸ் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் அதனால எங்களுக்கு வந்து அரௌண்ட் 3 கோர்ஸ் மேலே லாஸ் ஆகிடுச்சு. அப்படியா? வீடியோனாலையா? இது செருப்பாக வெளியே போயிடுச்சு. அதெல்லாம் அப்படி தாங்க வெளியெல்லாம் போகிறாங்க செய்யும். இது அப்படியே அதே போட்டுருக்கா? அப்படியே விட்டுருக்கு. இது பறக்கும் தானே? பறக்கும் பார்த்து போனோம். மறுபடியும் கலராக என்ன இவ்வளோ ஃபிஷ் வந்துருக்கு? இதாங்க நம்ம கடையில் அதிகம் வரும். நம்ம கடையில் இல்லை, எல்லா கடையிலையுமே எல்லாம் அதிகம் சேல் ஆகும். ஒன்று மட்டும் வெளியே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது? நாளைக்கு வரைக்கும் எத்தனை டீமே குடிப்பாரு? நீங்கள் தானே உயிரை ஓடி டீ அமையாத உலகம். மட்டன் குழம்பு சாப்பிட்டீங்க, டீயில் தான் உயிரே ஓடும். டைப்பு சரி டேப் பண்ணி விட்டோம்னா டீ தான் வரும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? டீ அமையாத உலகம் டெய்லி டீ குடிச்சு பழகுன்னு சொல்லியிருக்காரு. என்ன என்னங்க இல்லை இல்லைங்க போயிடுச்சா? பாருங்க, இப்படியே பாதி மீனை தொலைச்சிட்றாரு. பிடிச்சாச்சு. இதை பிடிக்கும்போது ஆட்டுக்குள்ள தெரிஞ்சு பிடிக்கணும். என்ன ஃபிஷ்ஷு? ஹெலிகாப்டர் ஃபிஷ்ஷா? பஃபர் ஃபிஷ். பலூன் மாதிரி வீங்கிட்டுங்களா? தண்ணி விட்டு வெளியே வந்தாங்க. அதிலே குட்டி நம்ம எடுத்தாலும் ட்ரை பண்ணலாமா? ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் எடுத்து பார்க்கலாமா? இங்கே வரல. நாய் பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். மீன் பற்றி தான் எனக்கு தெரியாதுப்பா. ஆமாம். ஓகே ஓகே. ஓகே அப்படியே நடக்கும் அது. சப்பாத்தி ஃபிஷ்ஷா? கீழே விழுது. சும்மா சொன்னேன். ஓகே. தொட்டியில் போடுற கடை தான் கலர் நல்லா வரும்.
நம்ம இன்னும் மோட்டரெல்லாம் போடல. மோட்டர் போட்டதுக்கப்புறம் இதோட லுக் இன்னும் நல்லா தெரியும். பார்க்குறதுக்கு ஆமை மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நீராமி. நீராமையா? நிஜமா நீங்க அடுத்து மீனுங்க. அது என்ன பிரச்சனை? கேரி டோரா இந்த லோச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துக்கு இல்லை என்ன பார்க்குறீங்க? எந்த தொட்டியில் விடலாம்னு பார்க்குறேன். எந்த தொட்டி வந்து எம்டியாக இருக்குன்னு பார்க்குறேன். இது நான் கூட கேஷில் போஸ்ட் பண்ணிக்கிறீங்களோன்னு நினச்சேன். இது என்னது? ப்ளூ கோல்டு. ப்ளூ கோல்டா? ஆரஞ்சு கலருக்கு ப்ளூ கோல்டுன்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.